ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாக்குறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸ்கொயர் கொடுத்துட்டு நம்ம கிட்ட ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கொயர்ல வந்து இப்போ ஒரு அளவு நானே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த சைடு வந்து 4 சென்டிமீட்டர் நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால 4 சைடுமே 4 சென்டிமீட்டர் தான். ஓகே, இப்போ இந்த ஸ்கொயரோட நம்ம வந்து ஸ்கொயரை பத்தி தான் பார்க்குறோம். இந்த ஸ்கொயரோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏரியா இஸ் ஈக்குவல் டு சைடு இன்ட்டு சைடு. ஓகேவா? இப்போ சைடு இன்ட்டு சைடுனா ஒரு சைடு என்ன அளவு கொடுத்துருக்காங்க, 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 4 இன்ட்டு 4ன்றது நமக்கு 4 இன்ட்டு 4 16 சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் ஸ்கொயர். நம்ம இந்த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? நம்ம கிட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஏரியால நல்ல கவனமா பாத்தீங்கன்னா சென்டரா ஒரு லைன் போட்டு வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இந்த லைன். ஓகே, இந்த லைன் என்ன பண்ணுது, இந்த ஸ்கொயரை 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா பிரிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பாக்குறதுக்கு உங்களுக்கு பாருங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கா, இது வந்து செகண்ட், ரெண்டாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஸ்கொயரோட பாதி, நம்ம ஸ்கொயரை வந்து பாதியா பிரிச்சிருக்கோம். அப்ப இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ நம்ம கிட்ட சிங்கிளா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா கேட்டிருக்காங்க. அப்ப ஸ்கொயர்ல பாதி தானே, பாருங்க, ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, half இன்ட்டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, half இன்ட்டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர். அப்ப half இன்ட்டு இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல இந்த 16, இதை வந்து நம்ம இங்க எழுதிக்கிறோம். சென்டிமீட்டர் ஸ்கொயர் மறந்துடாம அதையும் நம்ம எழுதிக்கிறோம். இப்ப அடிச்சு கொடுங்க, 8 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ 8 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றது இதோட ஏரியா, ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 8 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது வந்து ஸ்கொயர் கொடுத்து ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கேட்டா நம்ம எப்படி செய்யறதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சோம். கரெக்டா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கேட்டா எப்படி செய்யறதுன்றத பாக்குறோம். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுல இருந்து நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்னங்க, அது என்னன்னு சொல்லி லைட்டா பார்த்துடலாமா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்னன்னா, அதுக்கு மட்டும் 90 டிகிரி இருக்கும். இப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு, என்னோட லைன் ஸ்ட்ரைட்டா இல்லை, நான் வந்து பென்ல எழுதுறதுனால இப்படி. ஓகே, இந்த அளவு என்னவா இருக்கணும்னா 90 டிகிரி. பாருங்க, இது வந்து 90 டிகிரி இருக்கா, அதனாலதான் இதை வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்றோம். ஓகே, இப்ப இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும். பாருங்க, ஜாயின் பண்ணிருக்கா. இப்ப இந்த பிக்சர்ல பாத்துக்கலாம், இது சும்மா ரஃப் இருக்குதான், என்னோட ட்ரையாங்கிள் அப்படி ஆயிடுச்சு. நம்மளும் நீங்களுமே சும்மா வரைஞ்சிங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஸோ ஸ்கேல் வச்சு நீங்க வரையணும். இப்போ உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி வரைஞ்சு காமிக்கிறது. ஓகே, இப்போ இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணணும். இதுக்கு பேரு தாங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். என்னன்னா இந்த இடத்துல வந்து 90 டிகிரி இருக்கணும். நம்ம நோட் பண்ணிட்டேன்னா ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பிக்சர்ல, நீங்க என்ன பாக்குறீங்க, ஒரு ரெக்டாங்கிள் பாக்குறீங்க. ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு நம்ம கிட்ட ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கேட்டா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெக்டாங்கிள்குள்ள பாருங்க ஒரு லைன் நடுவுல சென்டரா நான் கட் பண்ணிருக்கேனா, இதுல இருந்து என்ன தெரியுது, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, இது இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இந்த ரெக்டாங்கிள்குள்ள 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கா. ஓகே, பாருங்க, இது 90 டிகிரி. ஓகேவா, இது 90 டிகிரி.
இந்த மாதிரி 90 டிகிரி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த ரெக்டாங்கிளுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பார்த்தோம்? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்னன்னு பார்த்தோம். ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்னன்னு பார்த்தோம்? லென்த் இன்ட்டு ஹேண்ட்ரைட்டிங் ரொம்ப மோசமா இருக்கும், பிரெத். ஓகே, லென்த் இன்ட்டு பிரெத்ன்றதா ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. இப்போ நம்ம இதுக்கு பாருங்க, இப்போ லென்த் வந்து ஒரு 6 சென்டிமீட்டர் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பிரெத் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ஒரு 4 சென்டிமீட்டர்னு கொடுக்குறேன். இப்படி கொடுத்துட்டு இது ரெண்டுமே என்ன கொடுத்துக்கோங்க, நம்ம ரெக்டாங்கிளோட அளவு கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிளோட லென்த் வந்து 6 சென்டிமீட்டரு, பிரெத் வந்து 4 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். ஏரியா என்னது? 6 into 4 is equal to, நீங்க இந்த மாதிரி சின்ன நம்பர் வர்றதுனால நீங்க மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, 24 எழுதலாம். சப்போஸ் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் கொடுத்து ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு கேட்டாங்கன்னா மேக்சிமம் நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணாமலே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இப்படியும் எழுதலாம்ல, 6 into 4 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் into 4 சென்டிமீட்டர் கூட நம்ம இதை எழுதிக்கலாம். ஓகே, அப்புறம் ஃபைனலா லாஸ்ட்ல கூட நம்ம வந்து அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ இதை நம்ம எப்படி எழுதனா, 6 சென்டிமீட்டர் into 4 சென்டிமீட்டர், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்னு நம்ம இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, half into area of rectangle. ஏன் கேட்டீங்கன்னா இந்த ரெக்டாங்கிளோட பாதி தானே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதனாலதான் இந்த பாதியை தான் நம்ம half into ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் போட்டுக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஏரியா, அதை வந்து நம்ம 1/2ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். கண்டுபிடிச்சிருக்க ஏரியா என்னது? இதுதான். ஓகே, 6 சென்டிமீட்டர் into 4 சென்டிமீட்டர். இப்ப அடிச்சு கொடுத்துடலாமா? இப்போ இதை அடிச்சு கொடுத்தோம்னா 3 சென்டிமீட்டர். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 3 சென்டிமீட்டர் into 4 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 3 into 4 வந்து 12 சென்டிமீட்டர் into சென்டிமீட்டர் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் நம்ம கேட்டுட்ட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா. ஓகே, சரி. இப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் என்ன பார்க்க போறோம்னா, சர்க்கிள் பார்க்கலாம், சர்க்கிளோட ஏரியா, அதுக்கப்புறமேல நம்ம வந்து ஸ்கொயர் பத்தி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.